முருகப்பெருமானுக்கு எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் மிகவும் தனி சிறப்பு வாய்ந்தவராக கருதப்படுபவர் பழனி முருகன். தமிழ் கடவுளான இவருக்கான கேரளாவில் இருந்துமே உலகின் பல பகுதிகளில் இருந்துமே ஏராளமான பக்தர்கள் பழனிக்கு வந்து செல்றாங்க. முருகப்பெருமான இங்கு மட்டுமே நம்ம ஆண்டி கோலத்தில் காண முடியும். இங்கு முருகனுக்குள் நவகிரகம் அடக்கம் என்பதால் இங்கு வந்து வழிபட்டால் நவகிரக தோஷம் நீங்கும். சித்தர்கள் பலரும் வாழக்கூடிய மலையாகும். குழந்தை வடிவில் முருகன் காட்சி தரக்கூடிய இடமாகவும் இருக்கக்கூடிய பழனி பல்வேறு அதிசயங்களை கொண்டிருக்கக்கூடிய வகையில் இருக்குது. பழனி முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கட்டாயம் முருகப்பெருமானுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல மாற்றங்கள் ஏற்படலாம். முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக இருக்கக்கூடிய பழனி தண்டாயுதபாணி கோவில் தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கு முருகப்பெருமான ஆண்டி ராஜ அலங்காரம் என எந்த திருக்கோலத்திலும் தரிசனம் செய்யலாம். ஆனால் இருந்தாலுமே ஒவ்வொரு அலங்காரமே ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக சொல்லப்படுது. அப்படி பழனி முருகனை எந்த கோலத்தில் தரிசனம் செய்தால் என்னென்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், முருகப்பெருமான் பற்றிய பல அரிய தகவலை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானின் மூல விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி. பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுவதாகும். இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்தவுடன் அகற்றாங்க. அதாவது முடி முதல் அடிவரை என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்கு. இதில் சிரசு விபூதி என்பது போகர் சித்தரால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். இது கிடைப்பது மிகவும் புண்ணியம். ஒரு நாளைக்கு 6 முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்கிறாங்க. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்தால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சந்தன காப்பு வைக்கப்படும். முந்தைய காலத்தில் சந்தன காப்பை முகத்தில் சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தண்டாயுதபாணி விக்கிரகம் நவபாசானத்தால் செய்யப்பட்டது என்பதால் எப்பொழுதுமே மிகுந்த சூடாக இருக்கும். இதனால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்வதாகும். தண்டாயுதபாணி சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் பரவிக்கொண்டே இருக்கும். தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சிறிய மரகத லிங்கம் இருக்கு. தீப ஒளி இல்லாமல் இந்த லிங்கத்தை நம்மால் தரிசனம் செய்ய முடியாது. பழனியில் 2 மரகத லிங்கம் இருக்கு. முருகன் சன்னதியில், இன்னொன்று போகர் சமாதியின் மேல். இந்த இரண்டையுமே முருகன் பூஜை செய்வதாக சொல்லப்படுது. தண்டாயுதபாணி சிலையை ராஜ அலங்காரத்தில் நாம் தரிசிக்க வேண்டுமா, ஆண்டி கோலத்தில் தரிசனம் செய்ய வேண்டுமா, எது சிறந்தது என்ற சந்தேகம் பல காலமாக பக்தர்களுக்கு இருந்து வருது. பலருமே ஆண்டி கோலத்தில் முருகனை தரிசிக்கக்கூடாது என்று சொல்வதுண்டு. இது முற்றிலும் தவறானது. பழனி முருகனை ஆண்டி கோலத்தில் தரிசிப்பதற்கு அளவில்லாத பல சிறப்புகள் இருக்குது. முற்றும் திறந்த தவநிலை, அதாவது அலங்காரம் இல்லாமல் ஆண்டி கோலத்தில் பார்க்கும்போது நமக்குள் ஒரு மெஞ்ஞானம் உண்டாகும். முற்றும் திறந்தவர்கள், குடும்பத்தில் பல நிலைகளை கடந்தவர்கள், இவர்கள் எல்லாமே இந்த கோலத்தில் விரும்பி நாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தின்படி பார்க்கும் பொழுது செவ்வாய் கிரக அதிபதியாக முருகப்பெருமான் இருக்கார். அதிலுமே முருகன் ஞானக்காரனாக இருக்கக்கூடியவர். இதனால் செவ்வாயுடன் குருவும் கலக்கிறார். வீரம், தைரியம் இதற்கெல்லாம் உரிய கிரகம் செவ்வாய். வீரமும் தைரியம் இருந்தால்தான் எல்லோரையுமே எல்லாவற்றையுமே உதறி தள்ளிவிட்டு இங்கு வந்து நிற்க முடியுது. இதனால் இவர் நின்றவுடனே அங்கு குரு வந்து விடுகிறார். செவ்வாயாக வீர வேசத்துடன் கிளம்பி குருவாக நிற்கிறார். இதனால் செவ்வாய் மற்றும் குருவின் அருள் பெற என்பவர்கள் பழனி முருகனை வணங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. வழக்குகள் எல்லாம் நடக்கிறது, தீராத நோய்கள் எல்லாம் இருக்கிறது போன்ற பிரச்சனைகள் அலங்காரம் இல்லாமல் நாம் முருகனை வணங்குதல் நன்று. மனக்குழப்பம் அடைந்து இருக்கிறவர்கள் யாரையும் இந்த ஆண்டி கோலத்தில் வழிபட செய்வதில்லை. அவர்களுக்கு மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படும். பேச இயலாதவர்கள், குறைபாடு உள்ளவர்கள், மன எழுச்சி, மன உளைச்சல் உள்ளவர்கள், இவர்கள் எல்லாமே ஆண்டி கோலத்தை பார்த்தால் ஒரு சாத்வீகம், சமத்துவம் அவர்களுக்குள் மனதிற்குள் பாயும். பெண்ணிற்கு கல்யாணம் முடிக்கப் போகிறோம்,
பத்திரிகை அடித்து கும்பிடப் போகிறோம், வீடு விற்பது, வாங்குவது, கட்டுவது, கட்டிய பின் கிரகப்பிரவேசம் செய்வதற்கு, இவற்றுக்கெல்லாம் அலங்காரம் இல்லாமல் நாம் ஆண்டிக்கோள தரிசனம் மிகவும் சிறப்புக்குரிய ஒன்றாக ராஜ் அலங்கார கோலத்தில் தரிசிப்பதும் இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. நம்மால் சரி செய்யக்கூடிய விஷயங்களும் நம்மால் சரி செய்ய இயலாத விஷயங்களுக்குமே நாம் முருகப்பெருமான வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னும் சொல்லப்படுது. முருகன் வழிபாட்டை நம்ம முறையாக வழிபட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் பழனி முருகன் கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கு சென்று வழிபட்டு நாம் முருகப்பெருமான வழிபடுவது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது. அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக போகர் சித்தரால் உருவாக்கப்பட்டது தான் பழனிமலை முருகன். இந்த கோவிலினுடைய மூலவர் சிலை 18 சித்தர்களில் ஒருவரான போகரால் 9 வகையான நச்சுப் பொருட்கள் கொண்டு செய்யப்பட்டது. இந்த சிலை காலப்போக்கில் உறுதியான மூலிகை சிலையாக மாறியிருக்கு. மூலவர் சிலையின் மீது சாத்தப்படும் சந்தனம் மற்றும் அபிஷேக பால் மருத்துவ குணம் வாய்ந்தவை. இது பல நோய்களை தீர்க்கக்கூடிய மருந்தாக நம்பப்படுது. உலகத்தை ஞான பலத்திற்காக சுற்றி வந்து விநாயகர் வென்றதால கோபமுற்ற முருகன் தனது செல்வத்தை துறந்து துறவியாக பழனி மலையில் குடியேறியிருக்காரு என்பது ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் இங்கு கொண்டாடப்படும் தைப்பூசம், பங்குனி உத்திரம் ஆகிய திருவிழாக்கள் மிகவும் பிரசித்தி பெற்றது. பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் பழனிமலை தண்டாயுதபாணி கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கு இடுமன் மலை அமைஞ்சிருக்கு. மனிதர்களாக பிறந்த அனைவருமே அடைய முயற்சிக்க வேண்டிய ஒரு மேன்மையான நிலை ஞானம். தவ வாழ்க்கையை மேற்கொள்பவர்களுக்கும் ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்கும் சுலபத்தில் வந்தருவார் முருகன். அப்படி அந்த முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவமாக கோவில் கொண்டிருக்கக்கூடிய புனிதமான தலம்தான் பழனிமலை தண்டாயுதபாணி கோவில். மிக பழமையான இந்த கோவில் பழனிமலை மிகவும் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக இருக்குது. புராண காலங்களில் இந்த ஊர் திருஆவினங்குடி என்றும் தென் பொதிகை என்றும் அழைக்கப்பட்டது. இந்த கோவிலின் இறைவனான முருகப்பெருமான் தண்டாயுதபாணி மற்றும் குழந்தை வேலாயுதர் என அழைக்கப்படுறாரு. இந்த கோவிலின் சிறப்பான அம்சமே பக்தர்களுக்கு நன்மை செய்யும் சக்தி கொண்ட சித்தர்களுடைய ரசவாத கலையை பயன்படுத்தி நவபாசானத்தால் செய்யப்பட்ட சிலையை போகர் உருவாக்கியிருந்தான். புராணங்களின்படி ஞான பழத்தை சிவன் பார்வதியிடமிருந்து தனது மூத்த சகோதரர் விநாயகர் பெற்றுக்கொண்டதால் கோபித்து கொண்டு இந்த மலையில் தங்கிவிட்டார். தந்தை சிவபெருமானும் தாய் பார்வதியும் எவ்வளவோ கெஞ்சி சமாதானப்படுத்தியும் இந்த மலையிலேயே தங்கப்போவதாக உறுதியாக கூறிவிட்டார். தமிழ் சித்தர்களில் முதன்மையானவர்கள் போகர் சித்தரும் ஒருவர். அஷ்டமா சித்திகளை கைவரப்பட்டவர். அது மட்டும் இல்லாமல் இந்த பழனிமலைக்கு போகர் தவமிருந்து வந்தபோது அன்னை பார்வதி, முருகன் மற்றும் சித்தர்களின் தலையான சித்தரான அகத்தியர் ஆகிய மூவரின் உத்தரவின் பேரில் பழனிமலை முருகனுக்கு நவபாசான சிலை வடிக்கும் பணியை மேற்கொண்டிருக்காங்க. 4000த்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளை கொண்டு இந்த நவபாசான சிலையை செய்ய பயன்படுத்தப்பட்டது. 81 சித்தர்கள் போகரின் வழிகாட்டுதலின்படி இந்த நவபாசான சிலையை செஞ்சிருக்காங்க. இறைவனின் உத்தரவின் பேரில் இந்த சிலை செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நவபாசன சிலைக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்படும் சந்தனம், விபூதி, பன்னீர், பஞ்சாமிர்தம் போன்றவை பல்வேறு நோய்களை தீர்க்கக்கூடியதாக தெய்வீக சக்தி கொண்டதாக சொல்லப்படுது. பழனி மலையிலேயே போகர் சித்தரின் சமாதி மற்றும் போகர் சித்தரின் தனி சன்னதி அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய முருகனின் விக்கிரகத்தில் ஒரு கிளியின் உருவம் இருக்குது. திருப்புகழ் என்னும் முருகனை போற்றி பாடல் தொகுப்பை இயற்றிய அருணகிரிநாதர் தான் முருகனுடன் இருக்கக்கூடிய பேறு பெற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பழனிமலைக்கு செல்லும் வழியில் இடுமனுடைய சன்னதி இருக்கிறதாக சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.